இந்த தர்மம்ங்கிற சிந்தனை, தர்மோ விஸ்வஸ்ய ஜெகத பிரதிஷ்டா, தர்மம்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தர்மம் செய்யுங்கிற, சாதாரணமா நீங்க யாராவது பணம் தேவைன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல வசதி இல்லாதவா சொன்னா கூட எனக்கு பைசா கொடுன்னு சொல்றதுக்கு பதிலா கோவில் வாசல்ல சில இடத்துல தர்மம் பண்ணுங்கிற சொல்றவன், அவளுக்கு பணம் தேவைன்னா கூட சொல்ற வார்த்தை தர்மம் பண்ணுங்கோ அப்படிங்கிற. அதாவது தர்மங்கிறது இல்ல ஒரு பார்ட் சாரிட்டி, தர்மங்கிறது ஒரு ஐடியா. அப்படியே முண்டாட்டி ஒத்துமையா இருக்கிறது, பையனை பொறுப்பா வளர்க்கறது, வயசான அப்பா அம்மாவை நல்ல விதமா கவனிச்சுக்கிறது, மரம் செடி கொடி அதை நல்ல விதமா நாம இந்த இயற்கையை காப்பாத்துறது, ரிவர் இது எல்லாத்தையும் வாட்டர் பாடிஸ் பொல்யூஷன் இல்லாம பாத்துக்கிறது. தர்மங்கிறது ஒரு வியாபகம், ரொம்ப பெரிய எல்லா நல்ல விஷயத்தையும் சொல்லக்கூடிய வார்த்தை தர்மம்ங்கிறது. தர்மம்னு சொன்னா ரூபா கொடுக்கறது, டாலர் கொடுக்கறது, செக்கு கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அதுவும் ஒரு மெயின் பார்ட். அதுதான் ஜெனரேட் பண்றது, அது ஒரு பக்கம். அதோட சேர்ந்து நல்ல அபிப்பிராயங்களை உருவாக்கணும். அந்த நல்ல அபிப்பிராயம் தான் இந்தியாவை தைரியமாகவும், இந்தியாவை ஒரு நல்ல கண்ட்ரியாகவும், இந்தியாவை ஒரு பக்குவமான கண்ட்ரியாகவும் வச்சிருக்கு. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.